உண்மையை சொல்ல போனா எனக்கு ஃபேமிலி இல்ல. நான் நிறைய சேனல்ல அழுதுட்டு இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். வனிதாவால எனக்கு பெரிய ஃபேமிலி கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். இதான் உண்மை. 15 நாள் அங்க பண்ணோம். ஆனா என்னங்க ஒரு பொம்பளை எப்படி ஒரு 15-20 பேர் 20 பேர் டெக்னீஷியன், 15 ஆர்டிஸ்ட். அப்பா. ஆனா எங்க கூட வந்தவங்க நல்ல உள்ளங்கள், நல்லா கோஆபரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. ஆனா ஒண்ணுங்க, சுத்தி பாக்குறதுக்கு 2 நாள் தான் டைம். டியூஷன் டைம் மாதிரி 2 நாள். ஜஸ்ட் 2 days யூ ஹேவ் இப்படி வந்துடணும். இன்னொன்னு, இவன் மட்டும் நம்மளை எப்படி கான்டாக்ட் பண்றான்னு தெரியல. எங்க ஒளிஞ்சாலும் நம்மளை பிடிச்சிருவான். அதெல்லாம் அவளுக்கு அவ்வளவு போய் பழக்கமான ஊர் போல இருக்கு. எங்க ஒளிஞ்சாலும் நம்மளை கண்டுபிடிச்சி இழுத்துன்னு வந்துருவாங்க. நம்ம 2 நாள் டைம் கொடுத்தாங்க. அங்க அந்த யானை பார்க்கு, அந்த புலி, ஒரிஜினல் புலியை போய் தோட்டுறது, அதெல்லாம் நான் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் இங்க 15 நாள் இங்க லோக்கல்ல ஷூட் பண்ணோம். இதெல்லாம் ஷூட்டிங் பார்ட். அதுக்கப்புறம் அவன் பட்ட கஷ்டங்கள் எங்க எல்லாருக்கும் தெரியும். குறிப்பா நான் மதி சாருக்கு, பாலா தம்பிக்கு பயங்கரமான நன்றி கடன் பட்டிருக்கோம். இப்ப இது நாங்க ஏன் சொல்றோம்னா, நாங்கெல்லாம் ஒரு ஃபேமிலி. இதுதான் உண்மை. ஷூட்டிங்கை தாண்டி கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன எப்படி இருக்கீங்க எல்லாமே நாங்க கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். படம் நல்லா இருக்கு. நான் ரொம்ப வித்தியாசமா நடிச்சிருக்கேன்னு சொல்லணுமா, வாழ்ந்திருக்கலாம் அப்படி சொல்லிட்டு போட்டோம். அவங்க இஷ்டம் தானே அவங்க படம். சரிங்க, அதான் உண்மை. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாரும் தியேட்டர்ல படம் பாருங்க. சார் சொன்ன மாதிரி, சார் எல்லா பேரும் சொல்லணும்னா மறந்துடுவேன், திட்டுவாங்க சார். அதனாலதான் மேடையில இருக்கிற பெரியவங்கன்னு சொல்லிட்டேன். அது மாதிரி பெண்ணுக்கு எங்க உரிமை நம்ம கொடுக்குறோம் சார்? கொடுக்கவே வேணாம் சார். 4 மணிக்கெல்லாம் எடுத்துப்போம். அதெல்லாம் யாருக்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்ப்பே கிடையாது சார். நாங்கெல்லாம் எடுத்துப்போம். என்ன பண்ணியுமா? அப்புறம் ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. ஒருத்தர் டையட்னு வந்தவர். எனக்கு புரியல. ஒரு சோகம் என்னன்னா, நான் ஏன் ஷக்கிலா வேணா லவ் பண்ண மாட்டேன். மனுஷன்லாம் எந்த பார்ட்டி அந்த பேச்சதான் வேணாம். எந்த பார்ட்டிக்கு வந்தாலும் நான் தான் கையை பிடிச்சிக்கின்னு பக்கத்துல உட்காந்து பிரியாணி சாப்பிடுவேன். அவருக்கு அது போடல இதை போடல நான் வருத்தப்பட்டிருக்கேன். மனசாட்சி இல்லாம பேசிட்டார். அடுத்த படத்துல வண்ணி கண்டிப்பா அவருக்கும் எனக்கும் காம்பினேஷனே இருக்கக்கூடாது. அக்கா நீங்க அவரை போய் நம்புறீங்கக்கா? அவர் பாக்குறவங்க எல்லாரையும் அதாக்கா சொல்றாரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.